பாலையில் முத்தைய மகன் பாலக்கூறி போனார் வண்டி ஓட்டி காமிச்சாதான் லைசன்ஸ் இப்படி போய் இப்படி திருப்பி காமிக்கலான்னு காலையில தானே காமிக்கிறீங்க இப்படி காலையில வீட்டுக்கு போறதுக்குள்ள பிடிஞ்சு போயிரு எங்கடா போனா என் பேரை சொல்லிட்டு இருந்தப்ப சொன்னாரு ஏதாவது தெரிந்ததா என்ன உள்ள போவடியா அப்பமா பேரு அண்டா என்னடி பேர் எப்படி தெரியுமா எப்படி அதாவது அண்டரண்டு சராசரம் அண்டரண்டு என்ன ரெடி போகுது அண்டரண்டு சராசரம் ஆறுகுட்டி பூப்படலாம் 8 திக்கு 16 கோணங்கள் அதல விதல வாதாள சொர்க்க ஒரு புடியும் தெரியல என்னன்னு சொல்ல அதல எதல அதலடா நான் கோயால் தெரியா ஏய் அதல விதல வாதாள சொர்க்க அதல விதல சாதா சொர்க்க என்னது இப்படி அதல விதல வாதாள சொர்க்க அதல விதல வாதாள சொர்க்க ஈர லோகத்துல அர்ஜுன மகாராஜன் வருகிறார் என்றாலே கிடுகிடு 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 அடா என்னோட பேர் எப்படி தெரியுமா அதாவது வில்லாளி விஜயன் நற்குணன் பர்க்குணன் என்று சொல்லக்கூடிய ஆடால் அழகு பண்ண
நீ கூறு. சுடுதண்ணியில் காண ஏய் இவா என்னைய வளர்த்தி வாலிபம் செய்தாலே என்னுடைய மாதா மாதா எங்க அம்மா ஊத்த மாட்டேங்கிறா. எங்க அப்பா யாரப்பா? அப்பா நான் இல்லை மகனே. அப்பா அப்பா சொல்லுடா தேவடி ஓட்டு போயிட்டியா? என்னை எப்படிப்பா பெத்த வா சொல்றேன் அன்பா ஏன்னா 10 மாதம் 10 மாதம் இன்னொரு நாள் மூவார தசவனாடி சுமந்து பெற்றெடுத்தாரே என்னுடைய மாதாவோ எனக்கு 2 தாய். யார் தெரியுமா? யாரு? குந்தி மந்தாரி. புன்னமாதேவி மந்தார தேவி. மந்தார தேவி. 2 தாய்க்கு எத்தனை பேர் இருக்கு? எத்தனை பேர் தெரியுமா? குந்தி தாய் அன்பா யாசாமி தந்தா யார்? பாண்டுபுத்திர மகாராஜா. மகாராஜன். தாயார் குந்தி மந்தாரை. குந்தி மந்தாரை. பாண்டுபுத்திர மகாராஜனுக்கும் குந்தி மந்தாரைக்கும் எத்தனை பேர்? அன்பா அதாவது எப்படி தெரியுமா? குந்தி தாய்க்கு யார் பிறந்தோம்? யாரு? தர்மர். பலம் கொண்ட மொத்தம் குந்தி மந்தாரைக்கும் பாண்டுபுத்திர மகாராஜனுக்கு 5 பேர். 5 பேர். 5 பேர் பத்தி சொல்றீங்க. ஆமா. 5 பேருக்கு எப்படி பிச்சு பிச்சா போறது முடியும்? அன்பா எப்படி தெரியுமா? குந்தி தாய்க்கு நாங்க எத்தனை பேர் பிறந்தோம்? எத்தனை? தாரா புகழ் பிடித்த தர்ம மகாராஜன் முதல் மூத்தனாக பிறந்தார். இரண்டாவதாக மதம் கொண்ட விவேச்சேடன். ஆமா என்னவா? விவேச்சேடன். ஏன்னா எங்க அண்ணனை பார்த்தா சர்வ சாதாரணமா நினைச்சிட்டு இருக்கியா? அவர் கதாயுதம் எடுத்தாருன்னு வச்சுக்க, ஒண்ணு சண்டை இல்லைன்னா சாப்பாடு.
ஒருத்தவங்க வரும்போது ஆட்டோலயே உட்காந்துக்கிட்டான். ஏய் சாப்பாடு தீட்டு போயிடும். ஏய் அன்பா அப்படி மத கொண்ட பீமச்சான் நினைப்போம். அதுக்கப்புறம் மூன்றாவதுக்கு யார் பிறந்தா அன்பா நீ எப்படி தெரியுமா இந்த ஆனால் அழகு மன்னா அர்ஜுன மகாராஜன் நான் பிறந்தேன். நீங்க ஆமா அன்பா அப்படி பிறந்தாலும் மந்தார தாய்க்கு யாராவது தெரியுமா பிறந்தா யாரு? நகுலன் சகாதேவன் நகுலன் சகாதேவன் என்று சொல்லக்கூடிய 2 பேர். அடடே. அன்பா நாங்கள் 5 பஞ்ச பாண்டவர்களாக இருந்துட்டாலும் 5 பேர் தான் பண்றீங்க. ஏதோ கணக்கு இருக்குதா? அன்பா 6வதாக எங்களுக்கு ஒரே ஒரு தங்கையால் இருக்கிறார். அவள் யார் தெரியுமா? யாரு? எங்களுக்கு ஆசைக்கு நேசமாக செல்ல தங்கச்சி. தங்கச்சி யார் தெரியுமா? யாரு? சங்குவதி. சங்குவதி இப்ப மாறி மாத்தி எவ்வளவு வாங்குறா? என்னது சங்கூதரத்துக்கு சங்கூதரத்தையா பேசிட்டு இருக்கிறான். போகும் போகும். டேய் சங்குவதி. அட சங்குபதி. சங்குவதியாக இருந்துட்டாலும் அன்பா இருக்கும். காலகாலத்துல நடந்து போச்சுடா. என்ன கருமாந்திரமா? கருமாந்திரமா நடக்கும். அன்பா எனக்கும் காலகாலத்துல பண்ணி வச்சுட்டாங்க. பண்ணி வச்சுட்டாங்க. ஆட்டுக்குட்டியில வைக்கல பண்ணிதான் வச்சாங்க. இது உனக்கு புரியலையா? அன்பா எனக்கு திருமணம் நடந்து விட்டது. உனக்கு எந்த ஞானபதிங்க பொண்ணு கொடுத்து? அப்ப எனக்கு பொண்ணு கொடுக்கணும் பூரா தான். எந்த நாட்டு மகாராஜா? உங்களுக்கு யாரு கல்யாணம் பண்ணி வச்சாங்க? யாரு கல்யாணம் பண்ணி வச்சாங்க? அன்பா எனக்கு எத்தனை தேவிமார்கள் தெரியுமா? எத்தனைங்க? 1 2 அடடே. 3 4 எனக்கு 7 தேவிமார்கள். 7 தேவிமார்கள். ஏச்சாமி 7 பொண்டாட்டி கட்டி சந்தோஷமாவே சேலத்தை லாட்ஜ் வச்சு நடத்துறியா? நான் ஒரு பொண்டாட்டி கட்டிட்டு விடி விடி கூட்டாங்க. சோத்துக்கலாமியா? அது ஷார்ட் போட்டா. யாரா தெரியுமா? யாரு? அன்பா பாத்துக்கிறீங்க. மாலையிட்டு தேவிமார்கள் யாரா தெரியுமா? அதாவது முதலாவதாக யார நான் திருமணம் செஞ்சேன்? மலையா வில்வெளித்து வஞ்சியால் யாரு? அருங்கிலி பாஞ்சாலியை மணந்து ஐவருக்கும் அவள் தேவியா மனைவி. ஆமா அழியாத பத்தினி. அழியாத பத்தினி. இரண்டாவதாக சுபத்திரையை நான் திருமணம் செஞ்சேன். மூன்றாவது அல்லி மகாராணி. நான்காவதாக பவளக்குடி. ஐந்தாவதாக சித்ராங்கனை. ஆறாவதாக யாரு? மின்னலொலியா. ஏழாவதாக நாகக்கனியை நான் திருமணம் செஞ்சேன். அப்படி 7 தேவிமார்களை திருமணம் செய்துட்டாளா? இன்று எனக்கு என்னடா நாள்? என்ன நாள்? அன்பா அது மட்டும் இல்ல, ஞாயிற்றுக்கிழமை சீக்கிரம் கூத்த முடிக்க கறி எடுக்க போட. அது மட்டுமல்ல பாப்பா சொல்றது நான் வருது. கோயிந்தா பொண்ணே புடுங்கடா. கோகுலு செத்தே போயிருந்தா. ஏய் அன்பா எந்த ஊர் நீ? பண்ணாகலாம் ஒரு ஆறுங்க கூத்துன்னு சொன்ன தோணுக்கலாம். ஏய் ரேடியோல கட்டி சொல்றாங்கடா. ரேடியோல்றா. அன்பா எனக்கு நேர்த்த சத்ராவதி. அது விடிஞ்சா இது கதையில சொல்லுமல பழிச்சு அப்பதான் பிள்ளைங்க தெரியும். வாங்க ஓட்ட வண்டிட்டு போற மாதிரி கதையா சொல்லிட்டு இருக்கிறேன். எனக்கு நேர்த்த சத்ராவதி கொண்டாட்டி சொல்றீங்களே
உங்களுக்கு அழகான பொண்டாட்டி அன்புக்கும் நேசத்துக்கும் பாசத்துக்கும் அடிமையான பொண்டாட்டி யாருங்க? சுபத்திரடா. அல்லக்கு சுபத்திர நான் நினைச்சுக்கிட்டேன். ஆனகுந்தி நகரம் ஆனைக்குந்தி நகரத்தை ஆண்டு வரக்கூடிய அல்லக்கு சுபத்திரைக்கு சுபத்திரதான் எனக்கு ஏத்த நேசமான மனைவி. ஆமா, அது மட்டும் இல்ல, இன்று தினமாக நாங்க வனவாசம் போயிட்டு இருக்கோம். சரி, வனவாசம் போயிட்டு இருந்தாலும் அன்பா இப்பொழுது இன்றோ திங்கக்கிழமை யார் வீட்டுக்கு போனோம்? யார் வீட்டுக்கு? அல்லது சுபத்திர வீட்டுக்கு போனோம். ஆனா முறை கணக்கு. ஆமா, திங்கக்கிழமை அங்க போகணும். ஆமா, ஒவ்வொரு நாளுக்கு அன்பா எப்படி தெரியுமா? இந்த அர்ஜுன மகாராஜா எப்பேற்பட்டது தெரியுமா? அதாவது பல்லிலே பரசொலி, பாதத்தில் செந்தாமரை, முதுகிலே மச்சரகை, தோளிலே துளசி மாலை, தொப்பிலே அமிர்த கலசம் என்று சொல்லக்கூடிய முன்னழகு பின்னழகு தானழகு பரியா 10 பையன் 12 அழகு 1008 எதிர்ரோமா. ஆமாண்டா. ஆனால் அழகமண்ண அர்ஜுன வரான் என்றாலே முறையற்ற பாதகர்களுக்கு கூட இப்ப ஏற்பட்ட அழகுபடுத்த அர்ஜுன மகாராஜா நம்மளுக்கு முறையா இருந்தா பரவாயில்லையே, யாரும் அக்கா தங்கச்சியும் கூட அந்த மாதிரி நினைப்பாங்களா? அப்ப ஏற்பட்ட அழகு படைத்தவன். ஒரு லட்சம் சேலை கட்டினா கூட ஆனா பண்ண அவுத்து பாக்குறவன். ஆமாண்டா, அதுவும் உண்மைதான். சரிடா, ஏவா அங்கடா அன்பா. அது மட்டும் இல்லடா, எனக்கு தேவிமார்கள் தான் 7 பேர். எனக்கு அப்படியா அன்பா, எனக்கு தேவிமார்கள் தான் 7 பேரு. எனக்கு கூத்தியாங்க எத்தனை பேர் தெரியுமா? அன்பா கொஞ்சம் கல்லல்ல, இந்த மண்ணில் இருக்கிற கல்லல்ல, இந்த கல்லெல்லாம் என்னப்பா? என்ன முடியாதுல்ல. அது போலதான் இந்த அர்ஜுன மகாராஜர்களுக்கு எண்ணற்ற கூத்தியாக்கள் இருக்கிறாங்க. மண்ணில் இருக்கிற கல்ல கூட எண்ணி புள்ளாண்டா, இந்த அர்ஜுனனோட கூத்தியாங்கள் என்ன முடியாது. ஆமாண்டா, இத்தனை கூத்தியா வச்சு நீ நல்லா கம்பீரமா தான் இருக்கிற. ஒரே ஒரு கூத்தியா கொங்கனாபுரத்துல வச்சுங்க, சோழ காட்டுல வண்டி சோழநாட்டுல வண்டி தோர்த்திட்டு வந்து அடிக்கிறாங்க. நான் நாடாளு இளவரசனா? நாடாளு இளவரசன் இருக்கட்டீங்க. அப்படி நாடாளு இளவரசனாக இருந்துட்டால யார் வீட்டுக்கு போனா? யார் வீட்டுக்கு? அதுக்கு சுபத்திர வீட்டுக்கு.